இது வெறும் வார்த்தை அல்ல, ஒருவரின் வாழ்வைச் சிதைக்கும் மறைமுகமான ஆயுதம். இன்றைய டிஜிட்டல் உலகிலும் கூட ஒருவரை நேரடியாக தாக்காமல் தவறான தகவல்களை பரப்பியும் மனரீதியாக குழப்பியும் ஒருவரின் முன்னேற்றத்தை தடுக்கும் செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதைத்தான் அன்று நம் முன்னோர்கள் ஏச்சை என்ற ஒற்றை சொல்லில் அடையாளப்படுத்தினார்கள். இத்தகைய பழமையான அர்த்தம் புதிந்த சொற்கள் மறைந்துவிடக்கூடாது. அனுபவம் மிக்க பெரியவர்களிடம் பேசும்போதுதான் இத்தகைய ஆழமான தமிழ் சொற்கள் மீண்டும் உயிர் பெறும். மனித உறவுகளுக்கு இடையே நடக்கும் நுட்பமான அரசியலை அவர்கள் ஒரே சொல்லில் அடக்கிவிடுவார்கள். ஏச்சை குணம் கொண்டவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை நான் நேரடியாக அனுபவித்ததால் என்னால் இந்த வார்த்தைக்கான முழு விளக்கத்தையும் கொடுக்க முடிகிறது. ஒருவரை அல்லது ஒரு சூழ்நிலையை பாதுகாப்பதற்காகவே இதை நான் பகிர்கிறேன். சாட்சி சொல்ல முடியாத சதி. அவர் பேசவே இல்லை, வெறும் கண்ணைத்தான் உருட்டினார், ரகசியமாக சைகை காட்டினார் என்று நான் யாரிடமாவது சொல்லியிருந்தால் என்னைத்தான் பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லது நீதான் இதை கிளப்பி விடுகிறாய் என்று பழி என் பக்கம் திரும்பியிருக்கும். பூதாகரமான விளைவு. அந்த ஏச்சை ஏற்கனவே உருவாக்கியிருந்த அந்த நச்சு சூழலில் நான் உண்மையை சொல்லப் போயிருந்தால் அது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல இன்னும் பல உயிர்களை பாதித்திருக்கும். ஏச்சையின் அந்த பயங்கரமான வடிவம், அந்த உருவாரச் சண்டை. ஏச்சை என்பது வெறும் குழப்பம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக புற்றுநோய் என்பதை காட்டுகிறது.